98 முக்காடு நேர்களே டிவிக்கே 98 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க. அப்புறம் வந்து டிஎம்கே வந்து 67 தொகுதிகள். இதுல வந்து ஏடிஎம்கே 71 72 பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு சில டிவி சேனல்ல 100 பக்கம் வருது டிவிக்கு. முக்காடு நேர்களே இதுல வந்து இந்த உளவுத்துறை கண்காணிப்பு இந்த கணிப்பு அவங்களாம் சொல்லிருக்காங்களா, அவங்களாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க டிவி சேனல்ல. நாங்களாம் இது கணிக்கவே முடியல. அதாவது 80% எல்லா பெண்கள் ஓட்டும் வந்து டிவிக்கு விஜய்க்கு போயிருச்சு. 50% 50 வயசுல இருந்து எல்லா ஓட்டும் போயிருச்சு. எங்களால இது கணிக்கவே முடியல இந்த எலெக்ஷன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இது யாராலையும் வந்து யூகிக்க முடியாத எலெக்ஷனா மாறிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து டிவிக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இத்தனை ரவுண்ட்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒன்று. ஏன்னா அவங்க இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இப்போ லீட் பண்ணி முன்னாடி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாயிருச்சு. ஏன்னா வந்து 100 தொட்டுருச்சுனாலே எது ஃபர்ஸ்ட் 100 தொடுறது தான் முக்கியம். இதுல நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து சாப்பிட்டு விட்டுறீங்க. தமிழ்நாடு நாசமாக போகட்டும், நம்ம நாசமாக போகட்டும் அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து அதர் கட்சிக்காரங்க எல்லாம் ரொம்ப வெகுண்டு எழுதிருக்காங்க. அப்படியே மனக்குமுறல்ல எப்படி காமிக்க தெரியாம சாப்பிட்டு விட்டுருக்காங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க.